லைஃப் அட் 30s. உங்களுக்கு 30 வயசு ஆயிடுச்சா, இல்லைனா 30 வயசுக்குள்ள நீங்க வந்து அடி எடுத்து வைக்க போறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். 30 வயசுக்குள்ள நீங்க கல்யாணம் பண்ணணும், ஒரு கார் வாங்கணும், வீடு வாங்கணும், சொத்து சேர்க்கணும், இப்படின்னு உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சொல்லப்பட்டது எல்லாமே ஒரு ஸ்டிக்மா. இப்போ நான் சொல்லிட்டு இருக்க இந்த விஷயம் என்னோட லைஃப்ல, என்னோட ஏஜ் குரூப்ல இருக்க எத்தனையோ பேர் இந்த ஸ்டிக்மாக்கு ஆன்சர் இன்னும் தேடிட்டு இருக்காங்க. இங்க வாழ்றதே பெரும்பாடா இருக்கு, இதுல எங்க போய் செட்டில் ஆகுறது அப்படின்னு நீங்க யாராவது கேட்டீங்க அப்படின்னா உங்க கேள்வி புரியுது. நிறைய யோசிச்சு பார்த்தா தான் தெரியுது, இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் ஒன்னே ஒண்ணுதான் இருக்க முடியும். உங்களோட வயசு அப்படிங்கிறது வந்து மற்றவங்க கேள்வி பண்றதுக்கும் நீங்க உங்களை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கும் ஒரு விஷயமா இருந்தாலும், உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்க மட்டும்தான் டிசைட் பண்ண முடியும். அதுக்கு வேற யாருமே ஹெல்ப் பண்ண முடியாது. ஃபேமிலி ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷர், பியர் ப்ரெஷர், இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் நம்ம மண்டைக்குள்ள இருக்கு. இதுக்கு நடுவில் இந்த காரு, வீடு, கல்யாணம், சொத்து, குழந்தைங்க, இது எதுவுமே இல்லாம கண்டிப்பா வாழ்ந்துட முடியும். ஏன்னா இங்க எக்ஸிஸ்டன்ஸ் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ்டான மைண்ட் செட்டோட இந்த ஏஜுக்குள்ள நீங்க என்டர் ஆகுறீங்களா? ஒரு பிரச்சனையும் இல்லை. இது வரைக்கும் நீங்க பிறந்து வளர்ந்து வாழ்ந்த இந்த 30 வருஷமும் மிகப்பெரிய சாதனை தான். இதுக்கப்புறம் நீங்க வாழ போறதெல்லாம் போனஸ் அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். கண்டிப்பா நமக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் நம்ம நல்லா பண்ணலாம்.